விசிகா அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதற்காக தொடங்கப்பட்டுச்சு, ஏன் தொடங்கப்பட்டுச்சு, யாரால தொடங்கப்பட்டுச்சு, அதோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கப்படும் போதே அது வந்து அரசியல் அமைப்பா, அது ஒரு அரசியல் கட்சியா அப்படின்னு கேட்டா இல்ல. அதாவது தலித் மக்களுக்கு நன்மை செஞ்சிடணும் அப்படின்னு தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா தலித் பேந்தர்ஸ். அந்த அமைப்பு வந்து மகாராஷ்டிரால தொடங்கப்படுது. அந்த மகாராஷ்டிரால தொடங்கப்பட்ட அமைப்பை பார்த்துட்டு நம்ம தமிழகத்தை சேர்ந்த மலைச்சாமி அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கும் ஒரு உரிமைகளை கேட்கறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் அப்படின்றதுக்காக அகில இந்திய தலித் பேந்தர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை தமிழ்நாட்டில் நிறுவுறாரு. அப்படி அந்த நிறுவப்பட்ட அமைப்பு தலித் மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஒடுக்குமுறைகள் கையெழுப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் போயிட்டு குரல் கொடுக்குறாங்க. அப்படி குரல் கொடுத்துட்டு வந்த அந்த தலித் பேந்தர்ஸோட தலைவர் மலைச்சாமி 1982 உயிரிழக்கிறார். அந்த உயிரிழந்த போது இந்த தலித் பேந்தர்ஸ் அமைப்பை யார் கையில் எடுப்பா, யார் வந்து வழிநடத்துவா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எழுந்த போது அரசு வேலையில இருந்த, அதாவது பாரன்சிக்னு சொல்லக்கூடிய தடயவியல் துறையில வேலை பார்த்துட்டு இருந்த தொல் திருமாவளவன் அவர்களை வந்து அந்த அமைப்பை சேர்ந்த எல்லா மக்களும் நீங்க தான் தலைமை ஏற்கணும், நீங்க தலைமை ஏற்றா இந்த அமைப்பு இன்னும் நல்லா வலுப்பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தலித் பேந்தர்ஸ் அமைப்புக்கு திருமாவளவன் வந்துட்டு தலைமை ஏற்கிறாரு. தலைமை ஏற்கும் போது அவரோட அரசியல் நிலைப்பாடு என்னவா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல்ன்றது வந்து சேரிகளை தேடி வருவது. ஆனா அரசியல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த சேரி மக்களை ஒருங்கிணைக்கிறது. அந்த சேரி மக்களை ஒருங்கிணைக்கிறது தான் இந்த தலித் பேந்தர்ஸோட கொள்கையா இருக்கும், கோட்பாடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அதாவது 1982 1999 வரைக்கும் அதே கொள்கையில பயணிச்சுட்டு வந்தாரு தொல் திருமாவளவன். ஆனா அதன் பின் தான் அவர் உணர்ந்தாரு, வெறும் அமைப்பால மட்டும் மக்களுக்கான உரிமைகளை பெற்று வாங்கி தர முடியாது, நம்மளுக்கு அரசியல் அதிகாரமும் வேணும், அப்பதான் நம்ம சொல்றத ஆளுங்கட்சியாக்குறவங்க கேட்பாங்க அப்படின்றத உணர்ந்த திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா 1999 சிதம்பரம் தொகுதியில போட்டியிடாரு. அப்படி போட்டியிட்ட தொல் திருமாவளவன் வெற்றி பெறல. ஆனா ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வந்து பிரிக்கிறாரு. அதன் பின் தான் திமுகவும் அதிமுகவும் உணர்ந்து, ஓ இவர் வந்து மாபெரும் அரசியல் சக்தியா உருவெடுக்கிறாரு அப்படின்னு. அதன் பின் வந்து பாத்தீங்கன்னா அவர் அதிமுக, திமுக, பாஜகன்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் கட்சிகள் கூட கூட்டணி வச்சு எப்படியாவது இந்த தலித் மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சிட மாட்டோமா, எப்படியாவது ஒரு உரிமையை பெற்று தந்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டே வந்தார். அதன் விளைவா 2024 தேர்தலில் தான் ஒரு 2 MP தொகுதியை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுறாரு. அவங்களுக்கும் ஒரு தனி சின்னமான பானை சின்னமும் ஒதுக்கப்படுது. அதன் பின்புதான் இப்போ ஒரு அரசியல்ல மறுக்க முடியாத ஒரு சக்தியா விசிகாவும் அதன் தலைவரா திருமாவண்ணாவும் இருக்காங்க. இப்படி மக்களுக்காக தன்னோட வாழ்க்கைய முழுவதுமா தியாகம் செஞ்சு ஒரு திருமணம் கூட செஞ்சுக்காம மக்களுக்காகவே வாழுற திருமாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேலும் இந்த விசிகாவோட அடிப்படை கொள்கைகளான பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூக நீதி, இந்த மூணும் இன்னுமே வந்துட்டு இந்த விசிகாவில் உயிர்ப்போட தான் இருக்கா? இப்ப அவங்க இருக்கக்கூடிய கூட்டணியில அவங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்குதா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. பாய் ஹீரோஸ்.